வணக்கம் தமிழ் உறவுகளே. தமிழ்ச்சோலையில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழ்ச்சோலையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு உருவு கண்டு எல்லாமே. ஒருத்தரோட உருவத்தை பார்த்தோ தோற்றத்தை பார்த்தோ அவர் கிராமத்துல இருந்து வந்திருக்காரா நகரத்துல இருந்து வந்திருக்காரா, அவர் படிச்சிருக்காரா படிக்கலையா, ஆனா பெண்ணா, இதையெல்லாம் பார்த்து ஒருத்தரை எடை போடக்கூடாது. அமெரிக்காவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், அதில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஒரு நாள் லஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. வெயிட்ரஸ் மெனு கார்டு கொண்டு வந்து கொடுக்கவும் அதில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க. பேசிட்டு இருக்கிறப்போ டேபிளில் பார்க்குறாங்க, சால்ட் இருக்கிற பாட்டிலில் பெப்பர் இருக்குது, பெப்பர் இருக்கிற பாட்டிலில் சால்ட் இருக்குது. இதை பார்த்துட்டு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற அவரோட ப்ரொஃபஸர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு. அவரும் பார்த்துட்டு ஆமா இப்படிதான் இருக்கு, இப்போ என்ன பண்ணலான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஐடியா சொல்றாங்க. வெயிட்டர்ஸை இன்னொரு பவுல் கொண்டு வர சொல்லுவோம், அதுல இருந்து இந்த பாட்டில இருந்து இதை கொட்டிட்டு அந்த அப்புறம் இன்னொரு கண்டெய்னருக்கு இன்னொரு பாட்டிலுக்கு நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் ஐடியா சொல்றாரு. இன்னொருத்தர் இல்ல பவுல்ல கொட்டிடலாம், ஆனா பவுல்ல இருந்து திருப்பி நம்ம கொட்டுறப்ப சிந்திரும், அதனால நம்ம இன்னொரு பாட்டிலே அவங்களை கொண்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் நமக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம், அவங்கள இன்னொரு பெப்பர் பாட்டிலும் சால்ட் பாட்டிலும் கொண்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் ஐடியா சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்பவே அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வெயிட்டர்ஸ் டேபிள் பக்கத்துல வந்துட்டாங்க. என்ன எல்லாரும் இப்படி சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இது மாதிரி இல்ல மேம், சால்ட் இருக்கிற பாட்டில பெப்பர் இருக்கு மேம், பெப்பர் இருக்கிற பாட்டில சால்ட் இருக்கு, அதான் எப்படி மாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க சிரிச்சுட்டே ஒன்றும் பண்ணலாங்க, பெப்பர் இருக்கிற பாட்டில் இருக்கிற மூடியை கழட்டி சால்ட் பாட்டில்ல போட்டாங்க, சால்ட் பாட்டில்ல இருக்கிற மூடியை கழட்டி பெப்பர் பாட்டில போட்டாங்க. பிரச்சனை தீர்ந்துச்சு. ப்ரொஃபஸர்ஸ்லாம் பிஹெச்டி பண்ணவங்க, ரொம்ப அறிவானவங்க, ஆனா அதுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இவங்க வெயிட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் வேற, அவங்களுக்கு இருக்கிற அனுபவ அறிவு வேற. அதனால ஒருத்தரை பார்த்துட்டு இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு எடை போடக்கூடாது. பிரச்சனைக்கான சொல்யூஷன் யாருக்கிட்ட இருந்ததுனாலும் எப்படி வேணாலும் வரலாம், அதை நம்ம எடுத்துக்கணும். இப்படிதாங்க நம்மள பல பேர் பல பேரை எடை போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஆங்கில வாரியதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்ச மாதிரி ஒரு ஞாபகம், ஒரு சிறுகதைன்னு நினைக்கிறேன். இன்னும் இது உண்மை சம்பவம் கூட குறிப்பிட்டு இருந்தாங்க. ஜெர்மனில ஒரு ஃபார்ம்ங்க, அவங்க பெரிய ஃபார்ம், அவங்களுக்கு நிறைய உரமுடைகள் தேவைப்படுது. அதனால கம்பெனில இருந்து ஆர்டர் பண்றாங்க. கம்பெனியும் நிறைய உரமுடைகள் அவங்களுக்கு தேவையான உரமுடைகளை பேக் பண்ணி அனுப்புறாங்க ஒரு ட்ரக்ல. ஜெர்மனில நிறைய ஓவர் ஹெட் பிரிட்ஜஸ் இருக்கு. ஸோ உடனே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ வில்லேஜ் ஃபார்ம் பக்கத்துல வந்துட்டாங்க. ஒரே ஒரு ஓவர் ஹெட் பிரிட்ஜை மட்டும் அவங்களுக்கு கிராஸ் பண்ண முடியல. என்னன்னா அதை விட கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் மட்டும் நம்மளால அந்த ஹைட் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு கிராஸ் பண்ண முடியல. உடனே டிரைவர் அவங்களோட கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இது மாதிரி என்னால இது ஓவர் ஹெட் பிரிட்ஜோட நம்மளோட லோடு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, எடுத்துட்டு போக முடியலன்னு சொல்லவும் கம்பெனி ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸை அனுப்புறாங்க. அதுல ஒருத்தர் சர்வே எக்யூப்மெண்ட் வச்சுட்டு இந்த ஆங்கிள் பார்க்கலாமா அந்த ஆங்கிள் குறைக்கலாமான்னு அவரு ட்ரை பண்றாரு. இன்னொருத்தர் கூகுள் மேப்ஸ்ல செக் பண்றாரு, நம்ம ஏதாவது ஆல்டர்னேட் ரூட் இருக்கா, நம்ம அப்படியே மெதுவா ரிவர்ஸ்ல ஃபார்முக்கு போற மாதிரின்னு அப்படியே அவர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பிக்கப்பை கொண்டு அதுல இருக்க திங்ஸ் நம்ம கொஞ்சமா இறக்கி வச்சுட்டு அது ஹைட் கொஞ்சம் கம்மியாயிரும், நம்ம ஈஸியா கிராஸ் பண்ணி ட்ரக் ஈஸியா கிராஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப டிராபிக் நிறைய பின்னாடி வந்துருது, ஜாஸ்தி ஆயிருது. அப்போ வேலையை முடிச்சுட்டு ஒரு விவசாயி அந்த ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு டிராபிக் இருக்குன்னு அவங்க டிரைவர்கிட்ட போய் கேட்கவும் டிரைவர் சொல்றாரு, கொஞ்சம் லோடு கொஞ்சம் ஜாஸ்தி, ஹைட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எங்களால கிராஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும், இதுதானே பிரச்சனை, ஒன்றும் இல்லை, இந்த டயர்ல இருக்கிற ஏரோ மட்டும் கொஞ்சம் இறக்கி விடுங்க, ஈஸியா ட்ரக் கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு யோசனை சொல்றாரு. அதையும் கேட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா டயர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டோடனே ட்ரக்கு கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கம்மியாயிருது, லோடோட சேர்ந்து ஹைட் கொஞ்சம் கம்மியாயிருது, ஈஸியா கிராஸ் பண்ணி போயிருதுங்க. இப்படிதாங்க சொல்யூஷன் யார்கிட்ட வரும், எந்த மாதிரி பிரச்சனைக்கு யார்கிட்ட இருந்து வரும்னு நமக்கு தெரியாது.
யாரையும் வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம பக்கம் எல்லாம் சொல்லுவோம், வெள்ளையா இருக்கிறவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்களும் பொய் சொல்ல மாட்டாங்க, வசதியா இருக்காங்களா அவங்களும் பொய் சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் வந்து நம்ம ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லை. ஆங்கிலத்துல கூட ஒரு இது இருக்கு, பழமொழி இருக்கு, டோன்ட் ஜட்ஜ் a book by its coverன்னு. நல்லா யாரையும் ஜட்ஜ் பண்ணாம நம்மளோட வாழ்க்கையில பழகிக்கலாங்க. இந்த நாள் போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைந்திட தமிழ்ச்சோலையின் அன்பான வாழ்த்துக்கள்.